இப்பதானே பரிச்சை முடிஞ்சிருக்கு, பேப்பர் தம்ம தந்துட்டு இருக்காம படிக்கவே சொல்லலன்னு வேற சொல்லிட்டேன்ல. நல்லதா போச்சு. சரி வா வெளிய போய் இருப்போம். அலஃபி ரைட். என்ன क्वेश्चन ஞாபகம் இருக்கா? எஸ் மேம் ஞாபகம் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் மேம். வெரி குட் மீனா. டேய் ஒழுங்கீனோ. டீச்சர் சொல்லுங்க டீச்சர். என்ன क्वेश्चन சொன்னேன்னு தெரியுமா? ஞாபகம் இல்ல டீச்சர். क्वेश्चन மட்டும் ஞாபகம் இல்ல. ஆன்சர் படிச்சிட்டேன், क्वेश्चन படிக்கல. ஏல யாம்ல இப்படி திருப்பி காணிக்கறியே? எப்படி அது நீ क्वेश्चन படிக்காம ஆன்சர் மட்டும் படிப்பா? அப்ப இந்த क्वेश्चनக்கு தான் இது ஆன்சர் எழுதணும்னு உனக்கு எப்படில தெரியும்? நீ முதல்ல உள்ள வா. ஐயோ நானா? வாச்சி வசமா மாட்டிக்கிட்டேன். ஆன்சரும் தெரியாதல. क्वेश्चन தெரியும்னு பேசாம சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொன்னா क्वेश्चन என்னதுன்னு கேட்பாவ. நீங்கலாம் மாட்ட மாட்டேங்கீல. நான் ஒத்திக்கிதான் எப்பவும் மாட்டிட்டு இருக்கேன். ஆமா உனக்கு அது தெரியுமாலே இந்த क्वेश्चन? தெரியாதுல. எனக்கு எப்படி தெரியும்? நானும் ஒண்ணுமே படிக்கல. சரியா போச்சி. இல்ல அங்க என்ன பேசிட்டு இருக்கா? உள்ள வா நீ. டீச்சர் இங்க வா என்கிட்ட. அடிக்காதீங்க டீச்சர். ஏன் மூஞ்ச பார்த்தா அடிக்க மாதிரியல இருக்கு? இங்க வா நீ. ஆமா क्वेश्चन தெரியாதுல, ஆன்சர் தெரியும்ல. ஆன்சர் சொல்லு பாப்போம். டீச்சர் என்ன சொல்லு? எனக்கு சொல்ல வராது டீச்சர். நான் எழுதி காணிக்கிட்டா. போச்சி பக்கத்துல இருந்து எழுதி சொல்லப்படாத. அப்படியேமா படிச்ச பிள்ளைக்கு சொல்ல கூட வர மாட்டேக்காம எழுததான் தெரியுமாமே. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா அந்த ஆன்சர் எப்படி இருக்கும்னு அது தெரியுமா? தெரியும் டீச்சர். புக்ல கருப்பு கலர்ல எழுத்துல எழுதி இருக்கும். கருப்பு கலர்ல தான் எழுதி இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிதானே? ஒரே ஒரு க்ளூ தரேன். அது வந்து டேபிள் போட்டு எழுதணும். டேபிள் போட்டா? டீச்சர் நீங்க தான டீச்சர் கீழ இருந்து எழுதி சொன்னீங்க. இப்போ டேபிள் போட்டு எழுதணும்னு சொல்றீங்க. எல என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கா? இல்ல டீச்சர் உண்மைக்குமே தெரியாது டீச்சர். நீ ஆன்சர் படிச்சிட்டு வந்தியா இல்லையா? உண்மையை சொல்லு விட்டுறியே. படிக்கல டீச்சர். படிக்கல அப்படிதானே? இத முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கா. அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரம்பு செஞ்சு வச்சிருக்கேன். வீட்ல இருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நாளைக்கு எடுத்துட்டு வந்து உன் தோலியை உரிச்சு தள்ளியே. டீச்சர் சாரி டீச்சர். படிக்காம அப்படி வீட்ல போய் உனக்கு என்னல வேலை? டீச்சர் பைக்கு கூட விளையாட போயிட்டேன். எத்தனை மணி வரை விளையாட போனா? ஒரு 8 மணிக்கு வந்தேன் டீச்சர் விளையாடிட்டு. வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்துட்டேன். படிக்க மறந்துட்டேன். சுவார்த்துங்க மறக்கல, விளையாட மறக்கல, படிக்க மட்டும் உனக்கு மறக்கும் அப்படிதானே? அப்ப கொஞ்சம் கூட என்னைய பத்தி பயம் இல்ல. டீச்சர் படிச்சிட்டு போலன்னா அடிச்சு போவேன்னு ஒரு பயம் இல்ல ஒரு துளி கூட. அதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க. நேத்து உன் பேப்பரை திருத்தும் போது எனக்கு வந்து ஆத்திரம். ஏன் டீச்சர்? யானா அந்த லட்சணத்துல எழுதி வச்சிருக்கா. இப்ப இந்த டெஸ்டை எழுதி முடிக்கிட்டு பிள்ளைகளு அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துட்டு வாரேன் பாரு. உன் லட்சணத்தை நீயே கதகதையே கட்டி வச்சிருக்கான். டேக் a book and go. You study first, then you write, okay? ஓகே டீச்சர். போ. டேய் மறுபடியுமா கேக்கேன். யாராவது படிக்காம வந்தீங்களா? இப்பமாவது ஒழுங்கு மரியாதைக்கு எந்திரிச்சிருங்க. எழுதிட்டு இருக்கும்போது அப்படியே ரவுண்ட்ஸ் வருவேன். எவனாவது ஒழுங்கா எழுதல தோலிய உரிச்சு தொங்க போட்டுருவேன் பாத்துக்க. உண்மையை சொல்லிட்டு நீங்களா எந்திரிச்சீனா பரவாயில்ல. இல்லனா நானா கண்டுபிடிச்சோம்னா நடக்குது வேற. டீச்சர் நான் படிக்கல டீச்சர். அப்ப ரெண்டு கழுதையில் தான் படிக்காம வெளிய போய் உட்கார்ந்து இருந்ததா? நீல் டவுன் போட்டு படிங்க புக் எடுத்து. டேய் நீயும் போ. சரி டீச்சர். இங்க உள்ள இருக்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் அப்படிதானே? இந்த அஜய் பையனுக்கு தெரியுமா? டீச்சர். ஏ அஜய் நீ நல்ல என் கூட வந்து விளையாடிட்டு இருந்தா எப்பவுமே படிச்சா? காலையில எங்க அம்மா எழுப்பி விட்டாவல. காலையில படிச்சிட்டு இருந்துக்க. ஷோ காலையில எங்க அப்பாக்கு பயந்து காலையில எந்திரிக்கவே முடியல. அம்மையை எழுப்பி விட மாட்டேங்காவ. சரியா புக் எடுத்து போடு. என்ன எடுத்தாரே? டேய் புக் வாங்கிட்டேன்னா வெளிய போ. போய் படி போ. போய் எழுத பிள்ளைகளாவது எழுதுட்டு. ஸ்டூடண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ லிசன். டேபிள்ஸ் எப்படி போட்டிருக்கோ அதே போல போட்டு சீரியல் நம்பர், இமேஜ், டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் எல்லாமே கரெக்ட்டா போடணும்னு பாக்ஸ் போட்டு எழுதுங்க. எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். டீச்சர் எழுதிட்டேன் டீச்சர். குடுமா. கவிதா நீ எழுதிட்டியா? எழுதிட்டேன் டீச்சர். தா. சரி பூமாரி ஸ்டாஃப் ரூம்ல என் பேக் பக்கத்துலயே ஒரு கட்டு பேப்பர் இருக்கும். அத அப்படியே எடுத்துட்டு வானமா. சரி டீச்சர். கவிதா பிளேஸ்ல போய் உட்காரு. ஓகே டீச்சர். மார்க் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. ஐயோ நான் அப்படி எல்லாம் பார்க்க மாட்டேன் டீச்சர். சரி சரி தெரியும் உன்னை பத்தி ஆனாலும் சொல்றேன். சரி. இது எழுதி முடிச்சிட்டியோ? ஆமா எழுதி முடிச்சிட்டோம்ல. நீங்க இன்னும் படிச்சு முடிக்கலையா? ஈஸியா நல்லா இருக்குது. கொஞ்சம் தான் இருக்கு. அத இவ்வளவு நேரம் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க. யாருடி படிச்சா? நாங்க ரெண்டு பேரும் இருந்து கதை விட்டுக்கிட்டே இருக்கோம். யார் சுபி நீ இப்படி இருக்கா? உங்க அப்பா தான் நல்லா அடிப்பாவ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாவன்னு உனக்கு தெரியும்ல. மா என்னத்துக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஒழுங்கா படிக்க வேண்டியதுதானே? முட்டு போட்டு படிக்க சொன்னதுக்கு அப்புறம் வேற ஏதோ பேஜ் ஓபன் பண்ணி வச்சிட்டு நிக்கிற பாரு. இந்த பேஜால
நாளைக்கு 10 டைம்ஸ் இம்போசிஷன் எழுதிட்டு வந்திருக்கணும் ரெண்டு பேரும். எழுதாம என் கிளாஸ்க்குள்ள வா. பிரின்சிபல் மேம் ரூம் முன்னாடி தான் நாளைக்கு ஃபுல்லா உட்கார்ந்திருக்கனாமா. எழுதிட்டு வந்துருவேன் டீச்சர். Go and sit your place. Thank you டீச்சர். ஆமா, இந்த ஒண்ணுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. போ, இடத்துல போய் உட்கார் போ. Excuse me டீச்சர். May I come in? வா. இன்னாங்க டீச்சர். போ, sit in your place. Okay டீச்சர். பேப்பர் பாத்துடலாமா? பாத்துடலாம் டீச்சர். எப்படியும் நம்மளுக்கு தான் 100 இருக்கும். இந்த பூமாரி எல்லாம் நம்மள விட எங்க நல்லா எழுதி போறா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னடா எல்லாரும் கோரஸா இப்படி மீனா மீனான்னு சொல்லுதியே? மீனாலாம் இல்ல. இந்த தடவை ஃபர்ஸ்ட் மார்க் பூமாரி. ஆமா, வந்து பேப்பர் வாங்கிக்க. டீச்சர் என்ன பாரு, இந்த தடவை தான் நல்லா படிச்சிருக்கா. எப்பவும் 1-2 மார்க் குறைஞ்சிரும் உனக்கு. ஆமா டீச்சர், நான் தடவை கணக்கு பாடத்துல எப்படியும் 100 எடுத்துறேன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சேன். வெரி குட் பூமாரி. இன்ன பேப்பர். Thank you teacher. Go and sit in your place. Next, Meena. Meena, come here. What happened, Meena? என்னாச்சு? ஏன் அழுவுற? டீச்சர், மார்க் குறைஞ்சிட்டேனா? ஒரு மார்க் தான் குறைஞ்சு எடுத்திருக்க. அதனால என்ன? நெக்ஸ்ட் டைம் படிச்சு 100 out of 100 எடுத்துடலாம். பூமாரி எப்பவும் கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தா. 1 மார்க் 2 மார்க் கம்மியா தானே வாங்கிட்டு இருந்தா. அவ என்னைக்காவது அழுதுருக்காளா? சிரிச்சிட்டே பேப்பர் வாங்கிட்டு போவா. இன்னைக்கு பாரு 100 out of 100 அவளோட ஹார்ட் ஒர்க்னால எடுத்துட்டா. நீ ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்த. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோ. சரி டீச்சர். இங்க பாரு, இப்படி அழக்கூடாது. 5th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. பெரிய பிள்ளைங்களா ஆயாச்சுல. பிரைமரி ஸ்கூல்லயே நீங்க தான் சீனியர். அதனால அழவே கூடாது. இனிலாம் 6th ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஹை ஸ்கூல்ல போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னா மேம் அடிச்சு விடுவாங்க. சரி டீச்சர். இந்த இடத்துல போய் உட்காரு. எத்தனை மார்க்? 99. நெக்ஸ்ட் அஞ்சலி. டீச்சர். மார்க் பரவாயில்ல. இன்னும் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே டீச்சர். இன்ன பேப்பர். எத்தனை மார்க்? 60. நெக்ஸ்ட் கவிதா. 46. டீச்சர். கவிதா, போன தடவை 55 எடுத்திருந்த. இந்த தடவை என்ன 46க்கு போயிட்ட மறுபடியும்? வர வர மாமியார் கழுதிய போன கதையெல்லாம் இருக்குது. ஒழுங்கா படிக்கணும். இப்படியே போயிட்டு இருந்தா ஃபெயில் ஆயிருவ. சரி டீச்சர். போன மாசம் மேத்ஸ் டியூஷன் போயிட்டு இருந்தேனா, இந்த மாசம் அந்த அக்காக்கு கல்யாணம் ஆயிட்டு. அதனால நான் வீட்ல இருந்து படிச்ச எனக்கு சரியா புரியல. அதான் மார்க் குறைவா எடுத்துட்டேன். வேற ஏதாவது நல்ல டியூஷனா போணும். இல்லனா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும்போது கவனிக்கணும். சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் பாதி நாள் படுத்து கிடந்தா அப்புறம் எப்படி உனக்கு புரியும்? நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துட்டு இங்க வந்து வாந்தி வயித்து போகன்னு வந்து படுத்து கிடக்கா நீ. இல்ல டீச்சர், அம்மா காலையிலேயே வேலைக்கு போயிருவாங்களா. நான் காலையில சாப்பிடாம வந்து இங்க மயக்கம் போட்டுருவேன். வேற ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுறதுலாம் இல்ல. அடிக்கடி நூடுல்ஸ் கிண்டி சாப்பிடுறதையும் கேள்விப்பட்டேன். அம்மா சொன்னாங்கல்ல போன தடவை பிடி மீட்டிங் வரும்போது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். சரியா? சரி டீச்சர். அம்மா வேலையில இருந்து வர நேரமா நான் ஒத்தையில தான் வீட்ல இருப்பேனா. வீட்டுக்கு போன உடனே வயிறு பசிக்கும். அதனால தான் நான் நூடுல்ஸ் கிண்டி சாப்பிடுவேன். எனக்கு அது மட்டும் தான் கிண்டி சாப்பிட தெரியும். அதெல்லாம் சாப்பிட கூடாது. அம்மாட்ட நீ சொல்லி கடலை மிட்டாய், நிலக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பாசி பயிர் லட்டு இப்படிப்பட்டதெல்லாம் வாங்கி வைக்க சொல்லு. அத வந்தோடனே எடுத்து சாப்பிட்டுக்கன்னு. சரி டீச்சர், நான் கண்டிப்பா அம்மாட்ட சொல்லேன். இன்ன உன்னோட பேப்பர். Thank you டீச்சர். அடுத்து அஜய், ஜெகன். 2 கூமுட்டையில் விழுங்க வாங்க. டேய், சீக்கிரம் எந்திச்சு வா. டீச்சர். என்ன டீச்சர்? அம்மா, எக்ஸாம் நடக்கும்போது 2 பேர் சேர்ந்து இருந்தாடா எழுதுனீங்க? இல்ல டீச்சர், நான் வெளிய உட்கார்ந்திருந்தேன். அஜய் உள்ள இருந்தா. அப்ப எப்படிடா அவ்வளவு क्वेश्चन கரெக்ட்டா எழுதி வச்சிருக்கீங்க? கரெக்ட்டா டீச்சர். 100க்கு 100. 100க்கு 110. கேக்கானவல்ல கேள்வி 100க்கு 100ஆம்ல. 2 பேரும் ஜஸ்ட் பாஸ். அவன் தப்பா எழுதி இருக்கதெல்லாம் நீ தப்பா எழுதி இருக்க. அவன் கரெக்ட்டா எழுதி இருக்கதெல்லாம் நீ கரெக்ட்டா எழுதி இருக்க. அது எப்படி? வெளிய இருந்து உள்ள இருந்து எப்படில பண்ணுவீங்க இதெல்லாம்? இல்ல டீச்சர், படிக்கும்போது சேர்ந்து தான் படிச்சோமா. அதான் அப்படி எழுதி இருப்போம்னு நினைக்கிறேன். சேர்ந்து படிச்சா அப்படியே எழுதி இருக்கீங்களோ? இது என்ன கணக்கு? ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. எனி கணக்கு பரிச்சை நடக்கும்போது நான் ரவுண்ட்ஸ்க்கு வரேன். புடி. இதுக்கு இவனுக்கு ஒரு பரிச்சை, ஒரு பேப்பர் வேற வேஸ்ட் பண்ணணும். 1 hour பரிச்சை வேற வைக்கணும். எதுக்குன்னு தெரியல. எதுக்குதான் வாரியலோ? வீட்ல இருந்து வரட்டும். இடத்துக்கு போ 2 பேரும். உங்களை விட ஒரு பெரிய மாமேதே இருக்காரு. அவரை கூப்பிட கூடிய நேரம் வந்துட்டு. அதனால நீங்க தப்பிச்சிய போங்க. எலி, நான் 36 தெரியுமா? நான் 35ல 1 மார்க் உன்னோட கூட வாங்கிட்டேனே. ஆமால, மேக்கது எருமை. அதுல என்ன ஒரு பெருமை. ஐயோ டீச்சர், கேட்டுட்டோம். சாரி டீச்சர், ஆனா நீங்க சொன்ன டயலாக் சூப்பரா இருந்துச்சு. இருக்கு உனக்கு. போ. ஐ டீச்சர் சிரிச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்யூ டீச்சர். மாமேதே கூட்டுருமா? சுபின் சார் வாங்க.
எழுதுற லட்சணத்தை கிளாஸ்ல வாசிக்கேன் கேளு. டீச்சர் வேண்டாம் டீச்சர். எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கு இதை திருத்தும் போது. இப்ப வேண்டாம் டீச்சர் ஒரு மாதிரி படங்காணிக்க நல்ல தைரியமா தானே எழுதியிருக்கா. டீச்சர் நம்மள யாஸ்வாவல இப்படி எழுத விடாதன்னு சொத்தல கூட பயம் இல்ல. நெஞ்சில ஈரல்லாம எழுதிக்கிட்டு இப்ப கதை முடியும். ஐயோ போச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதனால ஏதோ ஒண்ணு டிக் பண்ணி வச்சிட்டான். ரெண்டாவது क्वेश्चनக்கு யாரை பார்த்து எழுதுறானோ முத 60 மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதை எழுதி வச்சிருக்கான். தேர்ட்ல இருந்து வாசிக்கேன். டிஃபைன் ட்ரையாங்கிள். ஐயோ இதுக்கு நம்ம ஐயா எப்படி தெரியுமா ஆன்சர் எழுதியிருக்காரு? 3 மூலை இருந்தால் அதுதான் ட்ரையாங்கிள். சமோசாவும் ட்ரையாங்கிள்ல தான் இருக்கும். என்னடா இது ஆன்சர்? டீச்சர் நீங்க ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. டிஃபைன் ட்ரையாங்கிள்க்கு ஆன்சர் என்னது? அது தெரிஞ்சா நான் ஏன் டீச்சர் இத எழுத போறேன்? ஸ்டூடண்ட்ஸ் all of you say define triangle. answer a triangle is shape. கேட்டுச்சா? இதுதான் ஆன்சர். அதுக்கு நீ எப்படி எழுதி வச்சிருக்க? அடுத்து வாசிக்கேன். write the table of 2. இதுக்கு ஐயா ஆன்சர் 2 1 is 2, 2 2s are 4, 2 3s are 6. இதுக்கு மேல எழுதுனா எனக்கு கை வலிக்கும். ஐயோ சிரிக்காதீங்களே. நல்லா எழுதிருக்கான் பதில். அடுத்த क्वेश्चन. ஐயோ போதும் டீச்சர். if one pencil cost 10 rupees, what is the cost of 4 pencil? இதுக்கு ஆன்சர் ஒரு பென்சிலுக்கு விலை 10 ரூபாயா இருந்துச்சுன்னா நான் வாங்கவே மாட்டேன். இதுல 4 பென்சில் நான் எங்க வாங்க போறேன்? எதுக்கு நான் கணக்கு போட்டு எழுதணுமா? சாருக்கு பின் குறிப்பு வேற. எப்பவுமே நான் பென்சில் வாங்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கடன் வாங்கி எழுதுவேன். ஏல அதுக்கு தான் பையன் நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்கி எழுதியானாட்டு இருக்கு. இன்னைக்கு நாமல கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த क्वेश्चन. One girl has 100 chocolate. 10 members are there. How she divided this 100 chocolates? இதுக்கு ஆன்சர் எப்படி தெரியுமா எழுதிருக்காரு? எதுக்கு அந்த 10 பேருக்கு கொடுக்கணும்? அந்த பிள்ளைக்கு 100 சாக்லேட்டையும் சாப்பிட வேண்டியதுதானே. நானா இருந்தா 100 சாக்லேட்டையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நானே வச்சுக்கிடுவேன். என்னடா இதெல்லாம்? டீச்சர் ஆன்சர். ஏண்டா படிக்கதான் வர மாட்டேக்கு. ஆனா உனக்கு கற்பனை இருக்குவே. நல்லா வந்துருவே நீ. ஆனா थैंक यू டீச்சர். என்னது थैंक यू டீச்சர்? யாசிக்கிட்டு இருக்கே थैंक you டீச்சரா? எது யாசக மாதிரி சொல்லுகிறது? எது சிரிச்சிட்டு சொல்லியாவ? ஒண்ணு தெரிய மாட்டேக்கு மக்களுக்கு. வா கற்பனை திறனலாம் இதுல காணிக்கப்படாது. உங்க தமிழ மாட்டா கொண்டு காணி நல்ல மார்க் போடுவவ. கணக்கு பரீட்சையில இப்படி கதை அடிச்சு ஓடியது நீயா நம்மள இருக்கோம். இன்ன பேப்பரை வாங்கிட்டு போ. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் உங்க அப்பா வருவாங்கல்ல பாத்துக்கிடே. எதுக்கு டீச்சர் அவியல பரீட்சை எழுத சொல்ல புரியல? அவியலுக்கு நல்ல கணக்கு வரும். எனக்கு பதிலா அவியல எழுத சொல்லுவீங்களோ? இந்த வாயே உங்க அப்பா வருவாங்கல்ல அன்னைக்கு காணி அவியல எழுத சொல்லிருவோன்னு கொண்டுட்டு போ. போ go and sit in your place. Students all of you listen. இப்ப கொடுத்திருக்க மேக்ஸ் பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு சைன் வாங்கிட்டு வரணும். யாராவது சைன் வாங்காம கொண்டு வாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் நீங்களே கையெழுத்து போடுவீன்னு உங்க கையெழுத்த பார்த்தாலே எனக்கு தெரியும். டீச்சரை ஏமாத்தி விடலான்ட்டு நீங்களே கையெழுத்து போட்டு வந்துடாதீங்க. பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். சொல்லிட்டேன். Thank you.